காலையில் நம்ம ஐயா ஒருத்தர் பேசினார் பார்த்தீங்களா, மகுடேஸ்வரர். ஒரு வீட்டில் நிறைய நட்சத்திரங்கள் இருக்கும், ஒருத்தங்க தொடர்பு இல்லாமல் இருப்பாங்க. பேசினார் இல்லைங்க சார்? பேசினார் தானே? யார் யாரெல்லாம் நோட்ஸ் எடுத்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குங்களா? அவர் பேசினது 100% உண்மைதான். எங்கள் வீட்டில் 4 பேர் உத்திரம், 4 விதம். புரியுதுங்களா? ஆனால் இங்கே நான் ஒரு இடத்துல ஒரு ரகசியம் சொல்லிக்கிறேன். எனக்கு உத்திரம், என்னுடைய உத்திரம் போய் தனுசில் இருக்கு. அப்போ சூரியன் எனக்கு வந்து எது மாதிரி இயங்குவார் சார்? இந்த படத்தில் நான் யோகிய வேஷம் போடுறேன், ஆனால் நான் கெட்டவன். நம்பியார் ஹீரோவாக நடித்தா எப்படி சார் இருக்கும்? அவர் நடிச்சு தான் இருக்கிறாரு. அந்த மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதை விட பிரகாஷ்ராஜ் ஹீரோவாக நடித்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும் சூரியனுடைய ரோல் அங்கே. இதே எங்கள் அப்பாவுக்கும் உத்திர நட்சத்திரம். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் விருச்சிகத்தில் நட்பு வீட்டில் ஒரு அரை பாவர் 3/4 பாவருடைய வீட்டில் இருக்கிறாரு. அவர் எல்லாம் பேசினாதான் நம்ம தலைவர் மாதிரி எதிர்ப்புற நானே நிற்க முடியாது, அப்படி பேசுவார். எங்கள் அப்பாவும் ஒரு ஜோதிடர், காசு வாங்காமலே கடைசி வரைக்கும் ஜாதகம் பார்த்தார். 2வது உத்திரத்துக்கு பதில் வந்துருச்சிங்களா? சரி. 3வது உத்திரம் என்னுடைய தம்பி, என் கூட பிறந்த தம்பி. அவருக்கு சூரியன் வந்து சிம்மத்தில் ஆட்சி. மகுடேஸ்வரன் ஐயா சொன்னார் பார்த்தீங்களா, என் தம்பிக்கு நான் தான் வீடு கட்டி கொடுத்தேன்னு. அதையே தான் சார் நானும் இங்கே உங்ககிட்ட சொல்கிறேன். என் தம்பிக்கு நான் தான் வீடு கட்டி கொடுத்தேன். புரியுதுங்களா? அவர் தனக்குன்னு என்ன கிடைக்குது அப்படிங்கிற அந்த ஆங்கிள்லேயே தான் அவர் போவார். ஒரு பொதுநலமாக அவருக்கு இல்லை. நல்லா பார்த்துங்க சார். ஒரே நட்சத்திரம். அவர் ஐயா சொன்னதை நான் விலைக்கு சொல்கிறேன். எவ்வளோ அழகாக பேசிட்டு போயிருக்கிறார். அதனுடைய அர்த்தம், ஒரு 25 வருடமாக இந்த ஜோதிடம்ங்கிற ஒரு விஷயத்தை காதலித்தவர்களுக்கு, தாறுமாறாக காதலித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சும்மா வந்தோம், இப்படி போனோம், வந்தோம், எழுதணும் அப்படிலாம் நம்ம இருந்தோம்னா அது நமக்கு புரியாது. பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கறதுக்கு இன்னும் தாமதிக்கும். சரி, கடைசியாக ஒரு உத்திரம் என் பையன். அவருக்கு சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்தில். அப்போது அவனுடைய எண்ணம் முழுக்க எப்படி இருக்கும் அப்படின்னா பிஸ்னஸ்லேயே இருக்கும். 3ஆம் இடம் காலபுருஷனுக்கு 3 தான் சார் அவர் இருக்கிறாரு. மிதுனம் தானே சொல்லியிருக்கேன். அப்போ இப்போவே பார்த்தீங்கன்னா அவர் இந்த யூடியூப் சேனல் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் இது பண்ணுறது, அதெல்லாமே ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்போது நட்சத்திரம் ஒன்று தான், அது காட்டக்கூடிய வழிகள் தான் நிறைய இருக்குது. ஆனால் இந்த அத்தனை விஷயத்துக்கும் ஒரே ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், இந்த நட்சத்திரத்தில் பிறக்கும்போது சூரியனுடைய தசை எங்கள் 4 பேர்த்துக்கும் வேறு மாதிரியாக இருந்தது. அந்த வேறு மாதிரியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒற்றுமை, 50% கூட சூரிய தசை எங்களுக்கு யோகம் செய்யவில்லை. இது 50% ஒத்து வந்துருச்சு இல்லைங்க சார்? என் பையனுக்கு அப்படி இல்லை. அவனுக்கு 80% யோகம் கொடுத்துச்சு. நல்லா பார்த்துங்க. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3மே சூரியனுடைய நட்சத்திரங்கள். 4வது நட்சத்திரம் ஏதாவது இருக்குங்களா? 3 தான் இருக்கு. இந்த 3 நட்சத்திரத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக தலைப்பகுதியில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. தலையில என் பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கீழே விழுந்தான், இந்த இடத்துல ஒரு தழும்பு இருக்கும். வந்துருச்சுங்களா? சூரியனுடைய காரகத்துவம் இயங்கிடுச்சா? சரி, நான் சூரியன், எனக்கும் அதே மாதிரி என் 18 மாசத்துல எனக்கும் அதே மாதிரி தலையில் இந்த இடத்துல பிரச்சனையாக, எனக்கும் இந்த இடத்துல தையல் இருக்குது. அது முடி இருக்கிறதுனால எனக்கு தெரியாது. ஸோ இந்த சூரியன் அப்படின்னா தலையில் பிரச்சனைன்னு சொல்லுங்க. பாயிண்ட் வந்துருச்சுங்களா? ரொம்ப அலட்டிக்கலாம் வேண்டாம். அங்கே பாருங்க, வந்திருக்கிற கிளைண்ட்டை கேஷுவலாக உங்கள் நண்பர் மாதிரி நினச்சி பேசுங்க. உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. சரி, ஃபஸ்ட்டு. 2வது சந்திரன். சந்திரன் எந்த ராசியில் இருந்தாலும், அவர் வளர்பிறையா, தேய்பிறையா, இல்லை அந்த 2 பிறையை தாண்டி வேற எந்த பிறையில் இருந்தாலும் அங்கே ஒரு விஷயம் சர்ச்சையாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்லுங்க. அந்த ஒரு இடத்துல அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்லுங்க. அந்த ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய பில்லர் உங்களுக்கு போட்டுட்டு இருக்கிறாருன்னு சொல்லுங்க. அது நல்லதாக கூட இருக்கும். சந்திரன் இருக்கிற அமைப்புக்கு சந்திர திசை நடக்கும்போது இந்த மாதிரி அமைப்பு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்க. செவ்வாய் கோபக்கார கிரகம் இல்லைங்களா? தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம். சார் இப்போது ஒரு 100 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய இந்த விண்டு மில்லெல்லாம் இப்போ பார்த்துருப்பீங்க. இந்த துறையூர் சைடெல்லாம் இப்போ நிறைய போட்டுட்ருக்காங்க. துறையூர், புத்தராம்பட்டி சைடெலாம்
அந்த மில்லில் அந்த விண்டு மில்லில் மேலே ஏறி அந்த ரெக்கையை பொறுத்துறவங்களுடைய நிலைமையை நினச்சி பாருங்கள். அதுக்கு எவ்வளோ தைரியம் வேணும்? ஈபி கம்பத்தில் ஏறி வேலை செய்கிறவங்களுக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்கணும்? செல்ஃபோன் டவரில் ஏறி வேலை செய்கிறவங்களுக்கு எவ்வளோ செல்ஃபோன் வந்து சார் புதன் தகவல் தொடர்பு, ஆனால் அதை உருவாக்கக்கூடிய அந்த உழைப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய். அப்போ அந்த செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் வலுவாக இருந்தால் மட்டும்தான் தைரியமாக மேலே ஏறி எந்த பயமும் இல்லாமல் நீட்டாக தன்னுடைய வேலையை செய்ய முடியும். ஒரு பஸ் இருக்குது, பஸ்ஸுடைய ஓட்டுநர் இருக்கிறாரு, அவர் யூனிஃபார்ம் காக்கி கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. வேகமாக ஓட்டுற டிரைவர் இருப்பாங்க, மெதுவாக ஓட்டுற டிரைவராக இருப்பாங்க. இந்த வேகமாக போகிற டிரைவர் எல்லாமே சந்திரன் செவ்வாய் காம்பினேஷன். பார்த்துங்க, நல்லா பார்த்துங்க. அப்போ செவ்வாய் வந்து நமக்கு அவர்கிட்டையும் சில நல்ல விஷயங்கள் இருக்கு, புரியுதுங்களா? எந்த ஒரு ஜாதகத்திலையும் ஒரு கிரகம் நீச்சம், ஒரு கிரகம் உச்சம், நீச்சம் அடைஞ்ச கிரகம் வேலை செய்யாது, உச்சம் அடைஞ்ச கிரகம் தூக்கி கொடுத்துரும், நல்லது செஞ்சிரும் அப்படின்னு ஒரு காலமும் தவறாக நீங்கள் கால்குலேஷன் போடாதீங்க. நேற்று திருச்செங்கோடு மீட்டிங்லையும் எதை பேசினேன். வேப்பம் பூவிலும் சிறு தேன் துளி இருக்கு. இப்போ நம்ம தங்கப்பாண்டியன் ஐயா வந்து பேசிட்டு போனாரு, அவருக்கு இப்போ சுக்கிரதசை நடக்குது. ஐயாவுக்கு சுக்கிரன் நீச்சம் தான், ஆனால் அந்த சுக்கிரன் மிதுன லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல உட்காந்து திக்பலங்கிற ஒரு அமைப்பில் இருக்கிறாரு. கண்டிப்பாக ஒரு சுக்கிரதசன் மிக வலிமையான ஒரு இடத்துல இருக்கும். நம்ம சக்தி சுவாமிஜி ஐயாவுக்கும் சுக்கிரன் வந்து நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கு. ஜோதிடத்தில் இன்னைக்கு அவர் அடிச்சுக்கிற மாதிரி திருச்சியில் யாராவது இருக்காங்களா சொல்லுங்க? நீ ஒருத்தங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, எனக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு, ஆனால் அவரை மாதிரி எனக்கு ஸ்டைல் இல்லையே. ஆணித்தரமாக அடித்து பேசுறாரு, எழுதி தராரு. நான் ஆன்லைனில் பார்த்தாவே தயவு செய்து ரெக்கார்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த கண்டிஷன் போட்டு தான் உள்ளே நான் போவேன். ஏன்னா அவர் அதெல்லாம் தைரியமான மனிதர், அதெல்லாம் பார்த்து நிறைய வந்திருக்கிறாரு. அப்போது எந்த ஒரு கிரகமும் நீச்சம் அடையும் போது ஒரு மனிதனுக்கு தேவையான காரகத்துவத்தை கண்டிப்பாக தரும். நம்புறீங்களா? உதாரணம் வேணுமா? நான் ராமர் ஜாதகம்லாம் சொல்ல மாட்டேன் சார், லட்சுமண ஜாதகம்லாம் சொல்ல மாட்டேன். எங்கள் அப்பா கன்னி லக்னம், லக்னத்திலே ராகு, அங்கேயே சுக்கிரன் நீச்சம், புதன் வந்து துலாமில் பரிவர்த்தனை அடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு யோகிய புருஷன் யாருன்னா எங்கள் அப்பா தான். அதுக்கு அடுத்துதான் நான் ராமரசெல்லாம் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு தேவையான தாம்பத்தியத்தை காமத்தை கண்டிப்பாக அந்த சுக்கிரன் கொடுத்துருக்கிறார். எங்கள் அம்மாவை தவிர வேறு எந்த பெண்ணையும் அவர் நேராக கூட பார்த்ததில்லை. அதே மாதிரி நானும் என் தம்பி 2 குழந்தைகள் மட்டும்தான். ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயங்களை நீச்சம் அடைந்த கிரகம் கண்டிப்பாக தரும். தமிழ்நாட்டில் நம்பர் 1 ஜோதிடர் ஒருத்தர், அவர் ஜாதகத்தில் புதன் வந்து 10ல் நீசம், ஆனால் அவருக்கு தாய்மாமன் இல்லை. நீசம் அடையக்கூடிய கிரகங்கள் காரக பலனை கண்டிப்பாக ஏதாவது ஒரு உயிர் காரகத்தை எடுத்துரும், ஆனால் ஜட காரகத்தை கொடுக்கும். அவருக்கு மாமா இல்லை, ஜோதிடத்தை கொடுத்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு சுக்கிரன் நீசம். கடைசி வரைக்கும் எங்கள் அம்மா ஒரு நாள் எங்கள் அப்பா எனக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா இது கொண்டு வாம்பாங்க, அந்த இதுக்கு என்னன்னு ஒரு அர்த்தம் எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் சார் புரியும், எங்களுக்கெல்லாம் புரியாது. அனுபவம். அப்போ சுக்கிரன் நீசம் அப்படின்னு ஜாதகம் பொருத்தம் பார்க்க வந்துச்சுன்னா தயவு செய்து அதை அவாய்ட் பண்ணாதீங்க. ராகுக்கும் சுக்கிரனுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாகை எவ்வளவுன்னு சொல்லி அதனுடைய அளவு இடங்களை பாருங்க. 8 டிகிரிக்குள்ளார இருந்துச்சா யோசனை பண்ணிக்கிங்கன்னு சொல்லிடுங்க. 13 டிகிரிக்கு மேலே இருக்கா தாராளமாக நீங்கள் திருமணம் செய்யுங்கன்னு சொல்லிடுறேன். இதில் ஒரு விதிவிலக்கு இருக்குது. இந்த இணைவு மேசத்துலேயோ விருச்சிகத்திலேயோ கடகத்திலேயோ மகரத்திலேயோ கும்பத்திலேயோ இருந்தால் ரொம்ப டேஞ்சர். அதுலேயும் கும்பமும் விருச்சிகம் ரொம்ப 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 டேஞ்சர். நீங்கள் ஆய்வு செஞ்சு பாருங்க. அப்போது செவ்வாய் வலிமையாக இருக்கிறவங்களுக்கு தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம் இதெல்லாமே இயற்கையாகவே இருக்கும். அவர் 3ஆம் இடத்துல இருந்தாலும் 6ல் இருந்தாலும் 10ல் இருந்தாலும் 11ஆம் இடத்துல இருந்தாலும் மிக மிக சிறப்பு. அதுக்கு அடுத்தது செவ்வாய்க்கு அப்புறம் புதன். புதன் வந்து சார் இரட்டைத்தன்மை, உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஜோதிடம் வந்து புதன் சார், தாய்மாமன் புதன், காளிமனை புதன். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதனுக்கு தான் சார் தொழிலேயே காரகத்துவங்கள் அதிகம். கிரக காரகத்துவங்கள், ராசி காரகத்துவங்கள், பாவ காரகத்துவங்கள்லாம் படித்தவங்களுக்கு இது தெரியும். புதனுக்கு மட்டுமே ஒரு 40 பக்கம் நான் கிரக காரகத்துவம் எழுதி வச்சுருக்கேன். புதனுக்கு மட்டும்தான் அவ்வளோ தொழில் அவர்கிட்ட இருக்குது. பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுங்கிறாங்க,
தகவல் தொடர்பு, செல்போன் ரீசார்ஜ் கடை, அதுன்னு எக்கச்சக்கமான தொழில்கள் இருக்கு. அப்போ புதன் நீசம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு தொழிலில் அவங்கள கொண்டு போய் விட்டுரும். அதனால அதை பற்றி கவலைப்படாதீங்க. மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை தரும். அவங்க 1-4-8 இருந்து சூரியனோட இணைஞ்சு இருந்து அந்த சூரியனோ அல்லது புதனோ ஆட்சியோ உச்சமோ அடைஞ்சிச்சுன்னா அது வந்து என்ன யோகம் சார்? புதன் ஆதித்ய யோகம். ஆதித்ய புதன் யோகம் இல்லை சார், புதன் ஆதித்ய யோகம். நல்லா பார்த்துங்க. இது சார் நேற்று நான் பஸ்ஸில் நாமக்கல் போனேன். அந்த பஸ்ஸில் ஒரு பாட்டு பாடிச்சு, அடியே அடியே இவளே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பாட்டை ஒரு பொண்ணு ஹம்மிங் பண்ணிக்கிட்டே உக்காந்துருக்கு எனக்கு முந்தின சீட்டில். எனக்கு பக்கத்தில் என் ஒய்ஃபு, என் குழந்தை. நான் என் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறேன்ம்மா, இந்த பெண்ணு மேச ராசியாக இருக்கணும், மேச லக்கணமாக இருக்கணும், விருச்சிக ராசியாக இருக்கணும், இல்லாட்டி விருச்சிக லக்கணமாக இருக்கணும். ஏயா வந்த இடத்துல உனக்கு இதெல்லாம் தேவையா? நாமக்கல்ல கொண்டு நான் 10 நிமிஷத்தில் விட்டுருவான், உனக்கு இதெல்லாம் தேவையா? அதுக்கு பிறகு குரு நல்லா பார்த்துங்க. எந்த ஜாதகத்திலுமே குரு மறையலாம். 1-5-9 இருந்தால் யோகம், 2-6-10 இருந்தாலும் யோகம். சரிங்களா? இப்போது நம்ம ஜாதகத்திலே 1-5-9 அது ஒரு முக்கோணம்னு சொல்கிறோம், திரிகோணம். 2-6-10 இதுவும் ஒரு முக்கோணம் சொல்கிறோம். 3-7-11 சொல்கிறோம், இதுவும் ஒரு முக்கோணம் சொல்கிறோம். 4-8-12 சொல்கிறோம், இதுவும் ஒரு முக்கோணம் சொல்கிறோம். இந்த 3 முக்கோணத்தையும் இந்த 3 மனைவியும் ஒரே நேரத்தில் சமாதானம் செய்யக்கூடிய பலம் குரு பகவான்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனால தான் திரிகோணத்துக்கும் குருவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அவர் எந்த வீட்டில் உட்கார்ந்திருந்தாலும் அதற்கு திரிகோண பாவங்களை அவர் வளர்க்கவே செய்வார். கவலைப்படாதீங்க சார். குரு அதாவது குரு வக்கரம் அடைஞ்சு ராகுவோட இணையக்கூடாது. மெயினாக சுக்கிரனோட இணையவே கூடாது. இணைஞ்சிச்சுன்னா, நான் நேற்று கூட ஒரு ஜாதகத்தில் நான் அதை வந்து பார்த்தேன். குரு சுக்கிரன் சிம்மத்தில் இருந்துச்சு, அது ஒரு பலன் சொன்னேன். வேறு எந்த இதுவும் எடுக்கல சார், இதை மட்டுமே வச்சு ஒரு 20 நிமிஷம் பேசினேன். 80% சரி. ஏன்னா நான் எங்கேயுமே இப்போ 100% சரின்னு சொல்கிறதில்ல. தங்கப்பாண்டியன் ஐயா சொல்லியிருக்கிறார் 80% சொல்லுங்க நச்சி, 100 வேண்டாம் அப்படின்னால இப்போ நான் 80ன்னு மட்டும் சொல்லிக்கிறேன். அப்போது குரு வந்து இயல்பாக நல்ல நிலைமையில் இருந்தால் போதும். புரியுதுங்களா? அவர் சுக்கிரனோட நெருங்கி இணையக்கூடாது. இன்னொரு விஷயம், ராகுவோட இணையக்கூடாது, கேதுவோட இணையலாம், அது கேளை யோகம். நிறைய பணம் கொடுப்பாங்க சார் குரு கேது இணைவு. ஆனால் குரு திசை வரணும், கேது திசை வந்துடக்கூடாது. கேது திசை வந்தால் வச்சு செஞ்சிடும். சரி, குருவை முடிச்சாச்சுங்களா? அதுக்கப்புறம் குருவுக்கு அப்புறம் ராகுக்கு போகலாங்களா, சனிக்கு போகலாங்களா? குருவுக்கு அப்புறம் யாருக்கு சார் போகலாம்? சுக்கிரன்கிட்ட போகலாம். சுக்கிரன் சொன்னவருக்கு எல்லாரும் சேர்ந்து கை தட்டுங்க, கை தட்டுங்க சார். குருக்கு அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் அவர் இயற்கை சுபர் 1-5-9 பாவத்தில் இருக்கலாம், நல்லது. 2-6-10 அங்கேயும் இருக்கலாம். 6ல் இருந்தால் இதில் கொஞ்சம் கான்ட்ரவைஸாக சில விஷயங்கள் இருக்கும், அதனால் 6 நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி 3-7-11 இடத்துக்கு தகுந்தார் மாதிரி சுக்கிரன் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, சில லக்னங்களுக்கு இது பிரச்சனையை தரும், அதை நம்ம விரிவாக வேண்டாம், ஏன்னா லாஸ்ட்டில் இருக்கும். ஓகே. அதே மாதிரி 4-8-12 இதுவும் ஒரு வகையில் நல்லது. 2-6-10 விட 3-7-11 விட 1-5-9 4-8-12 நல்லது. இங்கே என்ன பைத்தியம் முடிச்சிக்கிச்சா? சாயந்தரம் வந்து நைட் போகிற நேரத்தில் 4-8-12 இருந்தால் நல்லதுங்கிறான் சார். குரு 4 இருந்தால் திக்பலமாக இல்லையா? ஆமாவா இல்லைங்களா சார்? 8ல் இருக்கும்போது என்ன பண்ணுவார்? 2ஆம் பார்ப்பாரா? சென்னையில் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட ஜாதகம் பார்த்தேன். மேடம், இப்போ உங்கள் பர்ஸில் 500 ரூபா பணமாவது குறைந்தபட்சம் இருக்குன்னு சொன்னேன். அந்த பொண்ணு பர்ஸை எடுத்து பார்த்துச்சு. இன்றைக்கி அவங்க எனக்கு கிளைண்ட்டு, அவங்க பர்ஸில் அப்போவே 2000 இருந்துச்சு. எப்போது? 2004லேயே. அப்போது 8ல் இருக்கிற சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்க்குது, மிகப்பெரிய தனத்தை கொடுத்துச்சு. 7ஆம் அதிபதி கெட்டு போச்சுன்னா இங்கே சுக்கிரனுடைய விஷயம் வேறு மாதிரி வேலை செய்யும். அங்கே 7ஆம் அதிபதி நம்ம எடுக்கணும், ஏன்னா சுக்கிரன் வந்து கலத்திரக்காரகன். சரி, இப்போ சுக்கிரனை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் சனி பகவான். சனி பகவான் சார், சனி பகவான் வந்து சார் எந்த ஒரு ஜாதகத்திலையுமே மறைஞ்சுன்னு இருந்தால் நிறைய யோகத்தை தருவார் சார். சனி எந்த லக்னத்துக்கு சார் ராஜ யோகாதிபதி? யாராவது சொல்லுங்கள் சார். நீங்கள் சிவா மேகநாதன் 2 ரெட்டையர்கள் இருந்திருக்காங்க. அவங்க நூலில் எழுதி எடுத்து பாருங்கள், அவர் எழுதியிருக்கவே இல்லை. அதுக்கு ஒரு ரீசன், காரணம் சொல்லியிருக்கிறாரு, அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்.
உங்களுக்கு அந்த புக்கு படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் படித்ததுனால எனக்கு அது மனசில் நின்றுட்டு இருக்கு இது வரைக்கும். ரிஷப லக்கணத்துக்கு அவர் 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி, அவர் தான் ராஜ யோகாதிபதி. ஆனால் அவர் அதுக்கு பாதகாதிபதியும் வருவார். நம்ம அந்த கான்செப்ட் வேண்டாம். அவர் ராஜ யோகாதிபதி தானே, யோகாதிபதி தானே. ரிஷபத்துக்கு பாருங்கள், அவர் 6ல் மறைஞ்சு தான் உச்சமடைவார். அப்போ சனி வந்து அந்த மாதிரி இருந்தால் தான் யோகம். செவ்வாய் பாருங்க, சிம்ம லக்கணத்துக்கு ஒரு ராஜ யோகாதிபதிங்களா, ஆமாவா இல்லைங்களா சார்? அவரும் பாருங்க 6ஆம் இடத்துல மறைஞ்சு தான் உச்சமடைவார். அப்போ இந்த 2 பாவக்கிரகங்களும் 6ல் மறைஞ்சி உச்சமடைஞ்சா யோகம் அப்படின்னு நம்ம நூல்கள் சொல்லாமல் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு மாதிரி மீடியா இல்லை சார். அன்னைக்கு எல்லாத்தையுமே ஓப்பனாக எடுத்து விட சக்தி சுவாமிஜி மாதிரி அன்னைக்கு யாருமே இல்லை, எல்லாமே எடுத்து விடுறதுக்கு. அப்போ இந்த 2 லக்கணத்துக்குமே யோகாதிபதினு சொல்றவங்க 6ஆம் இடத்துல தான் உச்சமடைஞ்சிருக்காங்க. அப்போ எந்த ஜாதகத்திலையும் சூரியன் சனி பகவான் வந்து 3, 6, 10, 11ஆம் பாவத்தில் இருந்தால் மட்டுமே நல்லது. புரிஞ்சுதுங்களா? இது வந்து ஒரு சிறப்பான அமைப்பு. அதுக்காக 5ல் இருக்கிற சனி கெடுக்கும், 9ல் இருக்கிற சனி கெடுக்கும் அப்படின்லாம் இல்லை சார். சனி எந்த வீட்டில் இருந்தாலும் தான் இருக்கிற இடத்தை வளர்க்கும். சனி லக்னத்தில் இருக்கிறவங்க யாராவது சிம்ரன் மாதிரி இருந்தால் என்கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க பார்ப்போம். யாராவது காட்டுங்க. மேடையிலாம் சவால் விட்டுலாம் பழக்கம் இல்லைங்க சார். யாராவது காட்டுங்க. இங்கே இருக்கிறவங்க இருக்கவே இருக்காது. சனி லக்னத்தோட தொடர்பு கொண்டுச்சுன்னா உடம்பு ஏறும். அவங்க உடம்பை தொட்டு பார்க்காமலே சார் உங்கள் உடம்பு ஜில்லுன்னு இருக்கும் சார் சொல்லுங்கள். அவங்களே உங்கள் நீங்களே பாருங்கள் சார் அப்படிம்பாங்க. உடம்பு ஜில்லுன்னு தான் சார் இருக்கும். ஏன்னா சனி கூலிங் பிளானெட்டு. அப்போ சனி வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே அவர் கொஞ்சம் புஷ்டியான ஒரு ஆள். ஓகேங்களா? அப்போது அந்த விளக்கம் கொடுத்துட்றேன். ஏன் வந்து அது ராஜ யோகாதிபதியாக அவர் சொல்லலை துலாம் லக்கணத்துக்கு அப்படின்னா, துலாம் லக்கணத்துக்கு வந்து அவர் 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி சின்னூண்டு கேந்திரம். 4 லட்சம் உங்களுக்கு வேணுமா 7 லட்சம் வேணுமான்னு கேட்டால் யார் யார் சார் 4 லட்சம் வேணும்னு சொல்லுவீங்க? என்ன உள்பட எல்லாரும் 7 லட்சம் தான் சார் சொல்லுவீங்க. அப்போது 4ஆம் அதிபதியை இவர் வந்துடுறார், 7ஆம் அதிபதியை செவ்வாய் வந்துடுறார். அடைச்ச நமக்கு ஆகாதவன் நம்மளை விட பெரிய ஸ்தானத்துக்கு இந்த லக்னத்துக்கு அதிபதியாக வராருன்ட்டு அந்த துலாம் லக்னத்துக்கு சனி பகவான் குறைத்தே செய்வார். அவங்களுக்குள்ளார ஒரு போட்டி. அதனால தான் ரிஷப லக்னத்தை மட்டும் வந்து நான் சொன்னேன். புரியுதுங்களா? இந்த விஷயம் கருத்து வந்து எங்கேயும் நீங்கள் யாரும் சொல்லி கேட்டிருக்க மாட்டீங்க. இதை நீங்கள் காதில் வாங்கிட்டு வீட்டில் போய் அசை போட்டு பாருங்கள். சரி, கடைசியாக ராகுகேது சார். இந்த ராகுகேதை பற்றி சார் ஒரு விஷயம் சொல்கிறேன். தயவு செய்து, இது ஜோதிடர்களுக்கு இல்லை, இந்த திருமண இடைத்தரகர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நீங்கள் ராகுகேது தோஷம் நீங்கள் முடிவு பண்ணாதீங்க சார். பொண்ணை பெற்றவங்க பாவம் சார், பையனை பெற்றவங்க பாவம் சார். நீங்களே ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு இருக்குது, 7ல் கேது இருக்குன்னு நீங்களே அந்த ஜாதகத்தை அவாய்ட் பண்ணி ஒரு நல்ல பெண்ணையும் ஒரு நல்ல ஆணையும் இணைக்கிற வேலைக்கு தடையாக இருக்கிறீங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு கர்மாவை சேர்த்து கொண்டு இருக்கிறீர்கள். நான் பல மேடையில் வந்து இதை சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் செய்யாதீங்க சார். ஜோசியர்கள் நாங்கள் இருக்கிறோம் சார், தாலுகாவுக்கு ஒரு 30 பேருக்கு வந்துட்டோம். இப்போது முன்னாடிலாம் என்னப்பா வேலை செய்ய ஜோசியர் சார், ஜோசியர் சார் நல்ல தைரியமாக சொல்லு சார், நான் ஒரு ஜோதிடர், நான் ஒரு அதாவது என்ன சொல்லுவேன், நவகிரக ஆய்வாளர் சொல்லுங்க, பெருமையாக சொல்லுங்க, ப்ரைடாக சொல்லுங்க. அப்போது ராகு கேது வந்து 1ஆம் பாவத்திலும் 7ஆம் பாவத்திலும் இருந்தால் அதனுடைய தசா புக்தி வருதான்னு சொல்லி பாருங்க. வரலன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. இது சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா 1-7ல் ராகு கேது இருந்தால் அவங்களுக்கு தாம்பத்தியம் வித்தியாசமாக அவங்க எதிர்பார்ப்பாங்க சார். அவ்வளோதான் சார். 2-8ல் இருந்தாலும் இதே அமைப்பு தான். எந்த ஜாதகத்தில் ராகு கேது இருந்தாலும் அதற்கு முந்தின பாவத்தை அவங்க வந்து ஓரளவுக்கு ஒரு அடிக்க தான் செய்வாங்க. அதனால் அதுக்காக இது பண்ண வேண்டாம். இப்போ ராகு கேது தோஷமாக யாருக்காவது உடம்பு சரியில்லாதவங்களுக்கு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு பணம் கொடுங்க, சிடி ஸ்கேனுக்கு பணம் கொடுங்க, எக்ஸ்ரேக்கு பணம் கொடுங்க. உங்களுக்கு ராகு கேது தோஷம் வேலை செய்யாது. ஒருவேளை நீங்கள் தோஷம்னு கருதினால் ஒரு மரம் வச்சு நடுங்க. மரம் நிழல் கொடுக்குதா, அந்த நிழலில் வந்து 10-20 பேர் இலைப்பாறை தான். இன்றைக்கி ஒரு மரத்தில் நிழலில் இருந்தோம். இந்த மரம் யார் வச்சாங்கன்னு தெரியாது. இன்றைக்கி நம்ம போய் இலைப்பாறை அந்த மரம் வைத்தவருக்கு அந்த கிரெடிட் போய் சேருதா? சிம்பிளாக பரிகாரம் சொல்லுங்கள் சார். ரொம்ப கஷ்டமெல்லாம் வேண்டாம். இங்கேருந்து திருநாகேஸ்வரமோ கீழே பெரும்பலமோ இதற்காக நீங்கள் போக வேண்டாம். நவகிரக ட்ரிப் போகிறீங்க, அதில் இதையும் சேர்த்து போய்க்குங்க. பரிகாரங்கள் அனைத்தும் அடுத்தவர்களுக்கு உதவியாகவே இருக்க வேண்டும். நான் கரூரில் ஒருத்தங்களுக்கு பரிகாரம் சொன்னேன். அவங்க ஜாதகத்தை பார்த்தோன்னே சொன்னேன், சார் இது குழந்தை பிரச்சனை. ஏன்னா
சூரியனுக்கு ஒரு வீடு விட்டு அடுத்த வீட்டில் சுக்கிரன். உங்களுக்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஐயா வகுப்பில் ரொம்ப தெளிவாக சொல்லி தருவார். சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் அடுத்தடுத்த வீட்டில் தான் இருக்கும். அதை டிகிரி வைஸ்லவே சொல்லணும். அதை ஒரு வீடு தள்ளி 3வது வீடுக்கு, இப்போ விருச்சிகத்தில் சூரியனா மகரத்தில் சுக்கிரன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு குழந்தை பிரச்சனை இருக்கும். நீங்கள் அடித்து சொல்லுங்கள் சார். உடனே அடித்து சொல்கிறேன்னுக்காக நான் என்னை மேச வச்சு நினச்சிக்கிறாதீங்க. சும்மா ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த குழந்தை பிரச்சனை தாமதம் இருக்கும். அப்போ குழந்தைன்னா குருவா? குழந்தைங்கன்னா குருவா? சின்ன குழந்தைங்கன்னா குருவா? பக்கத்தில் இருக்கிற பால்வாடி ஸ்கூலுக்கு போங்க. அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு இனிப்பு பொங்கல் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் மருமக கையாலே கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் மருமகள் மூலிமா உங்கள் குடும்பத்துக்கு கண்டிப்பாக வாரிசு வரும்னு சொன்னேன். இப்போ அந்த பெண் 4 மாத நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறார் சார். 4 மாத கர்ப்பிணியாக இருக்கிறார். சரி, இந்த வெற்றி போதும்ல? சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் யோசனை பண்ணுங்கள். தங்கப்பாண்டியன் ஐயா தான் சொல்லுவார், வித்தியாசமாக யோசனை பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வரலான்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு சுவாமிஜி ஐயாவுக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.